நம்ம கூட நரோட்டோ டீம் தான் இருக்காங்க. நான் தான் சாய் சுஜித், தமிழ்ல நருட்டோக்கு டப் பண்ணிட்டு இருக்கேன். என்னை யாரும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த கிராமத்துக்கு நானும் ஒரு நாள் கண்டிப்பா ஹொக்காகே ஆவேன். நான் சாய் அபிஜித், 3 கேரக்டருக்கு பேசுறேன். காரா, சோஜி அண்ட் கொனஹமரு. நானும் நருட்டோ மாதிரி கண்டிப்பா ஒரு ஹொக்காகே ஆவேன். நருட்டோ தான் என் வாழ்க்கையில ஒரு ஒளி ஏத்துனா. சிக்கமரு ரொம்ப பசிக்குது, வா போய் ராமன் சாப்பிடுவோமா? நான் லக்ஷனா, சாக்குராக்கு பேசுறேன். சாஸ்கே, நீ எங்க இருக்க சாஸ்கே? நான் உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். நருட்டோ, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா இருப்ப. எனக்கு நல்லாவே தெரியும் நருட்டோ. ஹாய், நான் கோவர்த்தினி, தெமாரியன் ஹினாட்டாக பேசுறேன். நருட்டோ, நருட்டோ வந்திருக்கான். நான் அவனை பார்த்து என்னென்ன பேசுவேன்? ஐயோ, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு காட்டதான போறேன். வின்சாய் ஜுட்சு. ஹாய் நான் ரித்திக், நான் ஷிகுமாரு அண்ணேஜிக்கு பேசுறேன். நான் ஒரு மேகமா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? காத்தடிக்கிற பக்கம் தான் நான் போயிருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கை கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்க? இதெல்லாம் எனக்கு தேவையா? ஹாய் நான் கணேஷ், நான் கக்காஷிக்கு பேசிட்டு இருக்கேன். அவர் எங்கன்னு கேட்ட எல்லாருக்குமே அவர் மாஸ்க கலட்டி இன்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம். இவர்தான் எங்க கக்காஷி சென்சை. என்னோட பேர் கக்காஷி அட்டாகே. நான் ஒரு காபி நீச்சம். இவன் தான் நருட்டோ. நான் சொல்றதை தவிர வேற எல்லாமே செய்வான். இந்த கேரக்டர் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஆக்சுவலி கிளாசிக்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவும் சங்கடமான விஷயங்கள் நடக்கல. இனிமே தான் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிருக்க ஒரே ஒரு விஷயம், நருட்டோ ஷிப்புடனோட அப்டேட். கோரஸா சொல்லிடுவோமா? 1 2 3. வெல்கம் டு ஃபிலிம் ஸ்பெக்ட்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி அரசியலுக்கு வர்றத பேசுறதை விட இவங்கள பத்தி பேசினதுதான் அதிகம். நம்ம கூட நருட்டோ டீம் தான் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹாய். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்க நேம் சொல்லிட்டு நீங்க எந்த கேரக்டருக்கு பேசுறீங்கன்னு நீங்களே இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே, மங்களகரமா சாக்குரா. இல்ல, இது வரைக்கும் நாங்களாம் இன்டர்வியூ கொடுத்திருக்கோம். பட் கக்காஷி சென்சை கொடுத்தது இல்ல. ஆமா, ஆமா ஆமா, அவர்கிட்ட இருந்து நாங்க தெரியப்படுத்துறோம். இதுல இது வரைக்கும் அவர் எங்கன்னு கேட்ட எல்லாருக்குமே அவர் மாஸ்க கலட்டி இன்னைக்கு கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம். இவர்தான் எங்க கக்காஷி சென்சை. இல்ல முதல்ல நீங்க ஆரம்பிங்க, பார்த்துட்டு நான். ஹாய், நான் தான் சாய் சுஜித், தமிழ்ல நருட்டோக்கு டப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்கிரிப்டிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் நான் நருட்டோக்கு. ஹாய், நான் சாய் அபிஜித், 3 கேரக்டருக்கு பேசுறேன். காரா, சோஜி அண்ட் கொனஹமரு. ஹாய், நான் லக்ஷனா, சாக்குராக்கு பேசுறேன். ஹாய், நான் கோவர்த்தினி, தெமாரியன் ஹினாட்டாக பேசுறேன். ஹாய் நான் ரித்திக், நான் ஷிகுமாரு அண்ணேஜிக்கு பேசுறேன். ஹாய் நான் கணேஷ், நான் கக்காஷிக்கு பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அனிமினா என்ன, கார்ட்டூன்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா. ஏன்னா நிறைய ஃபைட் இதுக்காகவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கார்ட்டூன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சென்சை சொல்றேன், சென்சை. அவர்தான் டான். அவர் சொல்லுவாரு. அனிமே அப்படின்றது வந்து 2Dல பண்றது. சோ அது டிஃபரெண்டா இருக்கும். சோ கார்ட்டூன்ன்றது வந்து 3Dலயும் பண்ணுவாங்க, 2Dலயும் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. மக்களே ஆக்சுவலா கேட்டுட்டீங்களா? 2D அனிமேஷன்ன்றது வந்து நம்மளோட ஃபேஸ் எல்லாம் எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஷன் இருக்குமோ அது எல்லாமே வந்து 2D அனிமேஷன்ல இருக்கும். அதனால தான் அது வந்து இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறது. நீங்க எல்லாரும் எப்படி டப்பிங்க்கு வந்தீங்க? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, நம்ம அதுவும் எங்க தலைவி சாக்குரா தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா குவான்னு குழந்தையில இருந்து ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க லக்ஷ்ணா. இதுதான் தவறான செயல். இல்ல, அவர் சொன்னதா எல்லாரும் கால் எடுத்து தான் வந்தோம். இல்ல, அது கார்டு எடுத்துட்டு தான் வருவாங்க. எந்த ஏஜ்ல வந்தீங்க, எப்படி தெரியும்? லைக் அந்த மாதிரி. இல்ல, குழந்தையில வந்துட்டு பாத்திருக்கேன், சின்ன வயசுல பாத்திருக்கேன் டப்பிங்க. மெயினா வந்துட்டு இப்பதான் ஒரு 4 to 5 years பேக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நல்லா இருக்கு. அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு இல்ல, சரி ஜாலியா போறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி சரி ஒரு பாக்கெட் மணிக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் போனது. பட் இப்போ வந்துட்டு ஒரு பேஷன் மாதிரி வந்து இப்ப மெயின் ப்ரொஃபஷனாவே மாறிடுச்சு. சூப்பர். கோ வித் மீ. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன், அதுக்கப்புறம் MBA. தென் எனக்கு இந்த வாய்ஸ் ரிலேட்டட் திங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க கிட்ட இருந்துதான் முதல்ல ஆரம்பிச்சது. ஸோ என்னுடைய குரு இவரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சு அண்ட் நவ் வீட்ல எப்படியோ மீடியாக்காக சண்டை போவோம்ல, அது போயிட்டே இருக்கும். பட் நவ் இப்போ வந்து ஒரு 3.5 years கிட்ட ஆகுது. அண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட்.
நானும் சேம் அதே மாதிரி தான். இன்ஜினியரிங் முடிச்சீங்களா? இல்ல அனிமேஷன் முடிச்சேன். ஓகே. அனிமேஷன் முடிச்சிட்டு லைக் நான் பண்ண அனிமேஷன் நானே பேசிட்டு இருந்தேன். பிளஸ் அதுக்கப்புறம் சரி இதையே நம்ம டப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து எனக்கும் சேம் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட தான் பேச ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் குரு நீங்க. ஆமா எனக்கும் அவர் தான் குரு. அப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரா போயிட்டு இருக்கு. ஸோ நான் கார்டு எடுத்து வந்து ஒரு 23 இயர்ஸ் ஆகுது. ம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி தான். ஓ சூப்பர். நீங்க சன் மியூசிக் சம்திங் அதுல வர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறதோட சரி. ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட். நானும் பிரதரும் 20 இயர்ஸ் பேக் முதல்ல சைல்டு ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பார்க்கும்போது எல்லாரும் எங்க வாய்ஸ் இந்த கேரக்டருக்கு பார்த்தா டிஸ்னி பயங்கரமா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு தேவைப்படுமே சின்ன பசங்க வாய்ஸ் வேணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த நீமோ கராட்டே கேட் அப்படின்னு 2-3 மூவிஸ் வந்து அதுல பேச ஆரம்பிச்சு இவரும் ஒரு சில மூவிஸ் எல்லாம் பேசி அப்படி ட்ரெண்ட் ஆகி வந்ததுதான். அதான் அவரே சொல்லிட்டாரு. சோ பேசிக்கலி மொழி படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதுதான் நான் கடைசியா நடிச்ச படம். சைல்டு ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய கேரக்டர்ஸ்க்கு டப் பண்ண போகும்போது டப்பிங்குள்ள என்ட்ரு ஆனதுதான். சோ இது பண்றீங்களே தமிழன் தெலுங்கு ரெண்டுமே தெரிஞ்சதால பேசிக்கலி அப்பவே வந்து இந்தாங்க அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த என்ட்ரிய பேஸ் பண்ணி அப்படியே 20 இயர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட். இப்ப நருட்டோ அது நீங்க பேச ஆரம்பிக்கும் போது இது இவ்ளோ ரீச் ஆகும்னு நீங்க நினைச்சீங்களா? ஏன்னா நிறைய கார்ட்டூன்ஸ் வருது லைக் அனிமி வருது, ஆனா இந்த அளவுக்கு எதுவுமே ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இல்ல. ஏன்னா 20 வருஷத்துல நானும் இவனும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு இப்பதான் இத பாத்துட்டு இதுக்கப்புறம் இதுக்கு நீங்க பேசுனீங்கல்ல இதுக்கு நீங்க பேசுனீங்கல்லன்னு வந்துட்டு இருக்கு. ரெகக்னிஷன் அப்படிங்கறது இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க நிறைய இதுல சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இது என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அனதர் ஒரு ப்ராஜெக்ட் நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சோம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் விட்டப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பிக்கப் ஆச்சு பயங்கரமா. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஷோ நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஷோ கிடையாது, இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு பண்ணணும், இந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இதுக்கு இப்படியெல்லாம் டைலாக் போடுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சஜஷன் இருக்கும். பட் ஃபேன்ஸ் அவங்களுடைய சஜஷன்ஸ் கொடுத்ததால மட்டும்தான் நாங்க அதுல எங்களால முடிஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிளாசிக் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் 220 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருடைய சப்போர்ட் இல்லாம அதுவே வந்து அவ்வளோ பெஸ்டா பண்ணிருக்க முடியாது. சோ இப்ப அடுத்து ஷிப்புடன் அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. கமெண்ட் கீழ வருவாங்க, இல்ல கமெண்ட் கீழ வருவாங்க எப்பன்னு எங்களுக்கும் தெரியாது. சோனியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மேடம்? எனக்கு ஃபேன்ஸ் இல்லங்க, எனக்கு இருக்கவங்களும் வந்துட்டு ஒண்ணும் இல்ல. போன வாரம் ஒரு மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இப்படி எல்லாம் திட்டி கமெண்ட் பண்றாங்க, ஏன்னு தெரியல பாஸ் அப்படின்னாங்க. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க லக்ஷனா சாக்குரா கிடையாது, சாக்குராக்கு பேசுறாங்க, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அத வந்து சரி பண்ணிடுவோம். சாக்குரா வந்து நருட்டோ கிட்ட இன்கேஸ் லவ் பண்ணிருந்தா எப்படி பேசுவாங்கன்ற மாதிரி நீங்க பண்ணணும் எங்களுக்காக. அது இப்ப இல்ல, அதுதான் ஆக்சுவலி ஒரு அனிமே வந்துட்டு அனிமேவா பார்த்து ஓகே ஃபைன் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க எல்லாமே ஓகே. அதை தாண்டி ஒரு பர்சனலா வந்துட்டு டிஃபேம் பண்றது, சாக்குராவை திட்டுறது, சாக்குராவுக்கு பேசுறவங்க திட்டுறது, குடும்பத்தை திட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே எனக்கு புரியுது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாசம் இருக்குன்னு தெரியுது, பட் ஆனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சூப்பர், மனசு வலிக்கும். ஓகே, இது இல்லாம வேற ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அனிமே இல்லாம வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. லைக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், இல்லனா வந்துட்டு ஸ்பைடர் உமன் குவென் ஸ்டேசி. ஓகே ஓகே, ஆமா ஸ்பைடர் உமன்ல குவென் ஸ்டேசி. அண்ட் மூவிஸ் பாபா பிளாக் ஷிப், அப்புறம் ஒரு ஹர்கராண்ட் ஒரு மூவி, அதுல வந்துட்டு லீடுக்கு பேசினேன். அப்புறம் வரப்போகுது ஒரு படம். சூப்பர் சூப்பர். நீங்க? நானும் கரண்ட்லி இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, மிஸ்டர் இன்னோசென்ட்னு சொல்லி, அது யூடியூப்ல தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, அது நல்ல ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா செல்லமே கிளமைன்னு சொன்னா மூஞ்சில உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து சொல்ற சீன். சோ அதோட வாய்ஸ் அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் டீனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் ஆனா எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து செக்ஸ் எஜுகேஷன், அப்புறம் ஒன் பீஸ், அப்புறம் ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி மூவிஸ்ல பேசியிருக்கேன். ஓகே, அப்புறம் ஜுஜுட்சு கைசன்ல கோஜோக்கு நான் தான் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அனிமேல ஸ்டார்ட் பண்ணது வந்து நருட்டோ, ரெண்டாவது வந்து வின்லன் சாகா, மூணாவது வந்து டீமன் ஸ்லேயர், இப்போ திரும்ப வந்து ஷிப்புடன்,
இன்னொரு அனிமி இருக்கு, அது வெளியில சொல்ல முடியல. சொல்லக்கூடாது. அதுதான். ஓகே, அப்ப எல்லாருமே நல்லா பிஸியா இருக்கீங்க. இருந்தாலும் இல்ல, இல்ல, உங்களை விட பிஸி இல்ல but நான் busy ஆ தான் இருக்கோம். இது தவறு, unwanted. ஓகே, இப்போ இத்தனை நாள் வந்து நீங்க நிறைய பேசிருப்பீங்க, ஆனா அதுக்கான இது கிடைச்சிருக்காது உங்களுக்கு. இப்போ இதுக்கு கிடைக்குது, நீங்க மத்த ஆர்டிஸ்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனா இந்த மாதிரி நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்களோ அதுதான். அது இட்ஸ் நாட் லைக், அதாவது யாருக்குமே வந்து ஜெனரல் ஐடியா இருக்காது. இப்போ நானே ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ப்ராஜெக்ட கூப்பிடுறேன் அப்படின்னா தே டோன்ட் நோ வாட் இட் இஸ். நமக்கு தெரிஞ்சப்ப நம்ம தான் அவங்க கிட்ட வேலை வாங்கணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம தான் அவங்க கிட்ட வி நீட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். மற்ற யாரா இருந்தாலுமே, நானா ஆரம்பிச்சப்ப கூட ஓகே இது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். பட் தெரிய வரும்போது நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா போதும். தட்ஸ் த பேசிக். இது மத்தபடி எல்லாருமே யாருமே வந்து இப்போ எப்படி சொல்றது, நம்ம சொல்லி கொடுத்து வேலை செய்ய வைக்கணும் அந்த அளவுக்குலாம் யாருமே கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் வெரி மச் டேலண்டட். நருட்டோல மட்டுமே டப்பிங் பேசணும்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், மத்ததுக்கும் பேசுறேன், நருட்டோலையும் கூப்பிடுங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். எனக்கும் நானும் பதிவு பண்ணிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கும் கொடுத்துருங்க. இல்ல, நீங்க ஆல்ரெடி முன்னாடியே இன்ட்ரோ ஆனதால நருட்டோல கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்ல. இது வந்து இவ்ளோ ஃபேமஸ் ஆனதுக்கு அதுல இருக்க கேரக்டர்ஸ் ரீசன் நினைக்கிறீங்களா, இல்ல அதுல டயலாக் வந்து ரீசன் நினைக்கிறீங்களா? அந்த ஸ்டோரி லைன். ஓகே. ஏன்னா ஒரு எப்படி சொல்ல, எதுவுமே தெரியாத ஒதுக்கி வச்ச ஒரு பையனை வந்து எந்த அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கறது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸை பத்தி நல்லா பேசியிருக்காங்க. அந்த ஆல்மோஸ்ட் 700 எபிசோட்ஸ் போயிருக்குன்னா சும்மா கிடையாது. அது எல்லாமே இன்னும் கூட போயிட்டு இருக்கு. 300 எபிசோட்ஸ் ஆகிறதுக்கு பொருட்டோன்னு இன்னொரு சீரிஸ் பேர போய்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு ஷோங்கிறதாலதான் அந்த அளவுக்கு அதுக்கு ரீச் இருக்கு. ஓகே, இதுக்கு டயலாக் எழுதுறது நாங்க நீங்க ரெண்டு பேரும். ஓகே, நீங்க வந்து அதுல இருக்க மாதிரியே எழுதுவீங்களா, லைக் இல்ல உங்களோட கொஞ்சம் சேஞ்சஸும் கொண்டு இல்ல வருவீங்களா? அதுதான். ஸோ பேசிக்கலி என்னன்னா, ஒரிஜினல் வந்து அந்த சீரீஸ் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு எனி ஏஜ் குரூப் நினைக்கிறேன். பட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டிவி சேனலுக்கு. ஸோ வி ஹாவ் ஆர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ சோனி ஏக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அவங்களுடைய ஏஜ் குரூப் இஸ் லெஸ் தேன் 14, அவங்களுடைய ரேட்டிங் எல்லாமே. ஸோ அதுல என்ன இருக்கணுமோ, குழந்தைங்க சின்ன பசங்க பாக்குறதுல என்ன மாதிரி கண்டென்ட் இருக்க முடியுமோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும். ஒரிஜினல்ல அவங்களுக்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி இருக்கும். பட் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது ரெஸ்பான்சிபிளா நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஏன்னா நம்ம இது ஒரு ஷோ, இதுல இப்படி இருக்கு, இதுதான் வேணும்னு நம்ம போய் யார்கிட்டயுமே இது பண்ண முடியாது. ஏன்னா டிவி அப்படின்னும் போது தே ஹாவ் தேர் ஓன் சென்சார்ஷிப். அதை மீறி அவங்களாலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அழுவாங்க, திட்டுவாங்க, அதுல அப்படி இருக்கு நீங்க இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரிஜினல் மாதிரி இல்ல இது இல்ல அதுதான், அவங்களுக்கு ஒரிஜினல் பார்த்தவங்களுக்கு ஒரிஜினல் தான் பிடிக்கும். இப்போ நானே டப் பண்ண கண்டென்ட் நிறைய டப் பண்ணதை பார்க்க மாட்டேன், ஒரிஜினல் தான் பார்த்திருக்கேன். ஸோ ஒரிஜினல் அப்படின்னா ஒரிஜினல் தான் அப்படின்னு பேசுறவங்க இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா தமிழ்ல பார்த்து இந்த ஷோவை புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கிலீஷ் சப்ஸ் இருக்கும் ஜாப்பனீஸ்க்கு. பட் எத்தனை பேரால அந்த சப்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு கண்டென்ட்டையும் பார்க்க முடியும்? இங்கிலீஷ் இதுல இருந்தும் கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா, நீ ஏன் இங்கிலீஷ்ல பார்க்க மாட்டேங்கிறன்னு கேட்கறது பாயிண்ட் கிடையாது. எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. டவுன் சவுத் இதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எங்க லாங்குவேஜ் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான். தமிழ்ல வேணும்னு வெயிட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்ல தான் பார்க்கணும்னு அவங்க வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு புரிஞ்ச பாஷை, அவங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய பாஷை. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவர் டீக்ரேட் பண்றதுக்கோ இதுல எதுவுமே கிடையாது. இந்த சுப்பீரியாரிட்டி காட்டுறவங்க, அதாவது ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பாஷையில அவங்க பார்ப்பாங்க. மத்தவங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல பிடிச்சிருக்கோ அவங்க அதுல பார்ப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் ஆஸ் தட். இதுல வந்து பாலிடிக்ஸ் பண்றதுக்கோ இதுல சண்டை போடுறதுக்கோ டிபேட் பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. முக்கியமா என்னன்னா, கெட்டது கத்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. சோ இப்போ நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம், இந்த வார்த்தையை வந்து பசங்க கத்துக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்லி கொடுக்க கூடாது. சோ அதை நாங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா இதுல இருந்து இப்போ நிறைய அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதுல கமிட் ஆனதுக்கு அப்புறம்? அட்வான்டேஜ்னு பார்த்தா, இது ஆக்சுவலா நான் வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது அனிமேன்றதே எனக்கு தெரியாது. பட் இது பேசினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதே எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சீரியல் பேசியிருக்கேன், எனக்கு அதுலலாம் வந்து எதுவுமே கிடைச்சது இல்லை. பட் இதுல பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபேம் வந்து நிறைய இதுல கிடைச்சிருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி டப்பிங் வந்து சரியில்லை, அதாவது வந்து தமிழ் வந்து இதா இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலா ஒரு உதாரணம் என்னன்னா,
தமிழ் படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை நம்மளே பார்த்து கிண்டல் பண்ணுவோம். ஆமா. சேம் சப்ஜெக்டா தான். ம், ம். தெலுங்கு பீப்புளுக்கு அது வந்து நல்லா இருக்கும். தமிழ் பீப்புளுக்கு அது பிடிக்காது. பிடிக்காது. அதே தான் வந்து என்னன்னா, இது வந்து ஒரிஜினலா பார்த்தவங்களுக்கு பார்த்துட்டு வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இதுல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். இப்போ இந்த கார்ட்டூன் பேசிட்டு நீங்க வேற ஏதாவது போகும்போது அவங்க கார்ட்டூன் வாய்ஸ் வருது அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? இருக்கா அது மாதிரி? இல்ல அப்படி இல்ல. நருட்டோ பொறுத்த வரைக்கும் யாருமே கார்ட்டூனிக்கா பேசுறது இல்ல. இது அனிமேன்றதுனால நம்மளும் கொஞ்சம் நேச்சுரலா போறோம். சோ Okay. அந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆனது கிடையாது வரைக்கும். ஓகே, இதுல நீங்க பேசிட்டு இதுல இருந்து இந்த கேரக்டர்ல இருந்து வெளிய வர ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா? நெக்ஸ்ட் வேற டப்பிங் இல்ல, உடனே இருந்தா? நருட்டோல அந்த மாதிரி நடக்கல. ஓகே. மத்த கேரக்டர்ஸ் நடந்திருக்கு. நடந்திருக்கா? ஆமா. Okay. இப்ப கூட வந்து நான் ஜுஜுட்சு கைசன்ல கோஜோன்னு பேசினேன். ஓகே. ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்ல கோஜோ ஷிகமாருக்கு பதிலா நான் கோஜோக்கு பேசிட்டு இருக்கேன். அந்த ஷிகமார் கேரக்டருக்கு. சோ அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நடக்கல. ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. இல்ல அவர் சிகமாருக்கு பேசுறாருங்கறத மறந்துட்டாரு அவரு. இல்ல இல்ல இப்போ ஷிப்லானுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஷிகமார் ஆயிட்டேன். சுத்துறாரு அவரு. மறுபடியும் கொஞ்சம் இறக்கி கூப்பிட்டு வந்தீங்கன்னா சிகமாரு பக்கம் நல்லா இப்போ ஷிகமார் ஆயிட்டேன். ஆமா. ஜுஜுட்சு முடிச்சு ஷிகமார் ஆயிட்டேன். ஓகே, நீங்க மூவி டப்பிங் போகும்போது இந்த அனிமி வாய்ஸ் வருது இல்ல சீரியல் வாய்ஸ் வருது நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி நான் இது வரைக்கும் சீரியல் பேசினது இல்ல. ஸோ பட் சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். அனிமேக்கு பேசுறோம் அப்படின்னா வேற இது. பட் கேரக்டர்ஸ் சில வாட்டி கொஞ்சம் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா வாய்ஸ் இது சில வாட்டி வந்து பெரியவங்களுக்கு பேசுவோம், சில வாட்டி ஸ்பீக் பண்ணி சின்னவங்களுக்கு பேசுவோம். ஸோ அந்த டைம்ல ஐயோ இப்போ நம்ம எந்த வாய்ஸ் எடுக்கணும்? ஓகே ஃபர்ஸ்ட் பேசி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஓகே பேசி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போவோம். நீங்க சொல்லுங்க, நிறைய நீங்க தான் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல சீரியல் வாய்ஸ் வருது, சீரியல் வாய்ஸ் வருது நிறைய இல்ல இடத்துல. சீரியல் வாய்ஸ் வருதுன்னு சொன்னல. பட் ஆனா இப்போ நருட்டோ வந்துட்டு பயங்கர ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படின்னா, இப்போ ஒரு மூவி டப் போறேன்னா இப்ப நார்மலா என்னோட வாய்ஸ்ல பேசுறேன்னா ஓகே, இதே என்னோட சின்ன பொண்ணு இல்ல தங்கச்சி சிஸ்டர் கேரக்டர் அந்த மாதிரி பேசும்போது ஆப்வியஸா வாய்ஸ் வந்து கொஞ்சம் தின் பண்ணி தான் பேசுற மாதிரி இருக்கும். சோ தின் பண்ணி பேசும்போது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கொஸ்டின். பட் அதுக்காக அவங்க வந்துட்டு வேண்டாம் அப்படிலாம் சொன்னதா. பட் ஆனா அவங்க வந்துட்டு ரெகக்னைஸ் பண்றாங்க, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேனே, நீங்க வந்துட்டு இல்ல பேசிருக்கீங்களா? நீங்க சொல்லாம அவங்களே கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் சீரியல்ஸும் பேசியிருக்கேன், மூவிஸும் பேசியிருக்கேன், சீரிஸ் எல்லாமே பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணாம வந்துட்டு நான் நான் அனிமே வந்துட்டு ஒரு மெயினா வந்துட்டு எடுத்து அவங்க கேட்கும் போது வந்துட்டு ஆக்சுவலா ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானு. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு வாய்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு நார்மல் ஒரு ப்ராஜெக்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடும்போது நான் வந்துட்டு போய் பேசினேன். அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தர் வந்துட்டு கமெண்ட்ல நீங்க நருட்டோக்கு பேசுறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது ஓ இதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. போக பார்த்தா என்ன இவ்வளவு ஃபேன்ஸா அப்படிங்கிற மாதிரி போற இடத்துல எல்லாம் லைக் பேசிக்கா ஒரு மூவி தியேட்டர்ல வந்துட்டு போறோம், அங்க இருக்கிறவங்க வந்துட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு நீங்க தானே சாக்குராக்கு பேசுறீங்க. ஆமா ஆமா அப்படி. பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ கார்ட்டூன்ஸ் அனிமே இது பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா கொஞ்சம் கிளியரா அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிற ஷார்ட் இதுல நம்ம என்ன முடியுமோ அது கொடுப்போம். டைரக்ட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஒரு ட்ரெண்ட்ல பேசியிருப்பாங்க, படப்படன்னு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைரக்டர்ஸோ அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோ வந்து இல்ல எனக்கு இன்னும் ஃபிளாட்டா பேசுங்க அப்படின்னா வந்து இப்ப நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காட்டுறேன்ல பேசும்போது இது பழகுன ஒரு விஷயம். இது வந்து அவங்க என்ன கார்ட்டூனுக்கு பேசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை, இது என்னுடைய கேரக்டர். எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த கார்ட்டூன் பேசினா லீட்ஸ் வந்து பேச முடியாது இந்த மூவில ஹீரோ இல்ல அது வந்து அதான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு மித்து தான் அது, அவ்வளவுதான். இது பேசுறவன் இது பேச முடியாது, இது பேச முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. எதுவுமே இல்ல. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட கார்ட்டூன்ஸ் பேசிட்டு இருக்காங்க, படத்துல பேசியிருக்காங்க, சீரியஸ்ல பேசியிருக்காங்க. சோ இதுல ஒன்னும் பேச முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மட்டும்தான் இவன் பண்ணுவானா மாட்டானான்னு தெரியும். நீ அவனை கொடுத்து அவன் தப்பா பண்ணானா சொல்லிக் கொடு, முடிஞ்சா சொல்லிக் கொடுக்க முடியலையா சரி ரைட் ஓகே நீ கிளம்புப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுல எந்த ஃபீல்டுலுமே அப்படி கிடையாது, அப்படி இருக்க முடியாது. பேசிக்கலி அதுதான். நான் மூவிஸ் பெருசா பேசினது கிடையாது. டைரக்ட் மூவிஸ், தியேட்ரிக்கல் மூவிஸ் நான் பெருசா ஒர்க் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் ஓடிடி சேனல்ஸ்க்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் பெருமையா சொல்லிக்கிறேன், நான் கார்ட்டூன் டப்பிங் ஆர்டிஸ்டாவே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எனக்கு அது நல்லா வருது, நான் அதுல பெஸ்டா இருக்கேன். இப்போ எனக்கு அதுல ரெகக்னிஷனும் கிடைச்சிருக்கு. பெஸ்டா இருக்கிறது பெரிய விஷயம் தானே. சோ எனக்கு யாராவது வந்து நீங்க என்ன மூவிஸ் பேசிக்கல நான் பேசினது இல்லைன்னு சொல்றதுல எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு இதுதான் பெரிய ஒர்க்கு. சோ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ ஸ்கிரிப்டிங் பண்றப்ப ஆடியோ ட்ராக்கா பேசி கொடுப்போம் அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம். அத வந்து இது என்ன வாய்ஸ் கார்ட்டூனிஷா இருக்கு அப்படி, அது வந்து வெறும் மாக்டப் மாதிரி, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த வாய்ஸ். அது கார்ட்டூனிஷா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது. பட் சும்மா சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை கண்டுக்காம நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போனோம்னா
நம்ம ஒர்க்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். உங்க கேரக்டர்ஸ்ல இருந்து ஒரு ஒரு ஃபேமஸான டயலாக் வந்து நீங்க பேசி காமிக்கணும். ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹீரோ. நருட்டோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாமே. எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். அதுல நான் பேசிய ஒரு டைலாக் ரீலா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சப்பதான் எனக்கு இந்த சீரீஸ்க்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே தெரிஞ்சது. ஸோ நம்ம டப் பண்ணோம், டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். நம்ம டெலிகாஸ்ட் கூட பாக்குறது கிடையாது யாருமே. பட் ஆனா அது ஒரு டைலாக் ரீலா ட்ரெண்ட் ஆகும் போது தான் தெரிஞ்சது. என்னை யாரும் குறைச்சி மதிப்பிடாதீங்க, இந்த கிராமத்துக்கு நானும் ஒரு நாள் கண்டிப்பா ஹொக்காகே ஆவேன். இதுதான் அந்த டைலாக். இத வந்து என்னென்ன சினாரியோக்கோ ரீல் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, மிக்ஸ் பண்ணி எல்லாருமே. 3 கேரக்டர் பேசுறேம்மா. 3 கேரக்டர்ல இருந்து ஒரு ஒரு டயலாக் சொல்லிடுங்க. ஐயோ. சோ கொனஹமாருல இருந்து ஆரம்பிக்கிறேன். இவரோட சிஷ்ய புள்ள மாதிரி. ஓகே. ஆமா. நானும் நருட்டோ மாதிரி கண்டிப்பா ஒரு ஹொக்காகே ஆவேன். இது வந்து இந்த கார்ட்டூனிஷ் டோன் சொல்லுவாங்கல்ல, இதுதான் கார்ட்டூனிஷ் டோன். ஓகே. சோ இப்போ காராங்கிற கேரக்டருக்கு பேசும்போது வந்து அது அந்த மாடுலேஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே காட்டாம பிளாட்டா பேசுறது மட்டும் தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன் அந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா அவன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபேஸ் வச்சுட்டு எதுக்குமே வந்து அவன் ரியாக்ஷனே காட்ட மாட்டான், அந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து நருட்டோ தான் என் வாழ்க்கையில ஒரு ஒளி ஏத்துனான். சோ இன்னும் கூட கிராஃப் இப்போ பேச முடியல, பட் இன்னும் கூட கிராஃப் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கும். ஓகே. சிக்கமாரு ரொம்ப பசிக்குது, வா போய் ராமன் சாப்பிடுவோமா? எப்படி உடனே நீங்க டப் பண்ணும்போது 3 கேரக்டர்ஸ்க்கும் ஒரே டைம்ல கண்டிப்பா. பேசுவீங்களா இல்ல? எல்லாம் வந்திருக்கு, ஒரே எபிசோட்ல 3 கேரக்டரும் வந்திருக்கு. பட் என்னன்னா அவன் முன்னாடியே ப்ரீ பிளான்டா அந்த வேரியேஷன்ஸ் வச்சிருந்ததால அவனுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வரல. ஒரே சீன்ல 2 கேரக்டரும் இருந்திருக்கு. இதுக்கு தனியா ஏதாவது லைக் ஏன்னா வாய்ஸ் டிஃபரன்ஸ் காமிக்கிறீங்களா? கண்டிப்பா அதான் நாம பிராக்டிஸ் பண்றதுதான். 20 இயர்ஸ் இருந்து இது கூட பண்ணல அப்படின்னா நீனாவா டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றவாங்க. அப்படிதான், அப்படி பழகினதுதான். இவங்க இன்னும் சூப்பரா சொல்லுங்க, கேளுங்க. குழந்தையில இருந்து அதேதான். ஓகே, சொல்லுங்க லக்ஷ்ணா. விஜய் ஜோதிகாவுக்கு டப் பண்ணுவாங்க. ஆமா இல்ல ஆமா சொல்லுங்க லக்ஷ்ணா, அந்த வாய்ஸ் எப்படி எடுத்தீங்க? மத்த எல்லா வாய்ஸும் விட்டுங்க, அந்த வாய்ஸ் எப்படி எடுத்தீங்க? நார்மலா ஒரு குழந்தை எதுவுமே தெரியாம சீரியஸா தான் நடந்துச்சு. பசியில அழுதேன். சரி எங்க அம்மா பாருங்க, அப்பவே உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அம்மா அங்க ஒர்க்குக்கு போயிருக்கும் போது அமைதியா இருந்தேன். சடன் பார்த்தா அழ ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்துட்டு ஒரு வாய்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் குஷி மூவில வந்துட்டு அந்த குழந்தைங்க 2 பேரும் அழகு கூட எல்லாருக்கும் எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு பாருங்களேன். ஒரு அழுகை. ஓகே, உங்க கேரக்டர் டயலாக் ஏதாச்சும்? சாக்குரா எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, சாஸ்கே கிட்ட லவபிளா பேசுவா. ஆமா. ஓகே, அதே மூட்லயே போயிடுங்க. எதுவும் இல்ல. சாஸ்கே, நீ எங்க இருக்க சாஸ்கே? நான் உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். ஏன் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்க சாஸ்கே? என்கிட்ட வா சாஸ்கே. ஏன் என்னை விட்டு போற? நருட்டோ, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா இருப்ப. எனக்கு நல்லாவே தெரியும் நருட்டோ. மரியாதையா சாஸ்கேவை கூட்டிட்டு வா நருட்டோ. சூப்பர் சூப்பர். நீங்க எங்களுக்காக நருட்டோ கிட்ட வந்து சாஃப்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. சாஸ்கேக்கு பதிலா நருட்டோன்னு பேர் போடு. இல்ல, இப்போ ஆக்சுவலி ஷிப்புடன்ல வந்துட்டு அவ்வளவா கத்தல நினைக்கிறேன். ஷிப்புடன்ல வந்து நருட்டோ முட்டாள் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாக்குரா வந்து நருட்டோக்கு மரியாதை கொடுக்க ஆமா, ஆரம்பிச்சாங்க. மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே. நருட்டோ ரொம்ப மாறிட்டான். அவன் இப்ப முன்ன மாதிரி இல்ல, எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். நருட்டோ, நீ ரொம்ப மாறிட்ட நருட்டோ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நருட்டோக்கு மட்டும் அவ்வளவு வேகம் வரல. சாஃப்ட்டா பேசுறதுக்கு கூட கோவமா பேச மட்டும் நல்லா வந்தது. சாக்குராவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்ட் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. ஹினாட்டா வாய்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் காத்து வேற இது பண்றோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஆனது. நருட்டோ வந்திருக்கான். நான் அவனை பார்த்து என்னென்ன பேசுவேன். ஐயோ, அப்படிதான் இருக்கு அவங்க இது. ரொம்ப ஹஸ்கியா இருக்குல்ல இது. ஆமா, இது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கா எடுத்து பேச? ஒரு டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்படின்னு பிடிச்சிட்டு ஒரு லென்த் டைலாக் இருக்குன்னா அதுக்கப்புறம் டோன் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் காத்தும் இது பண்ணி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பேசுறதை விட காத்து உதறது. காத்து அதிகமா வருது. ப்ளோ அப்படின்னு வரும். ஓகே ஓகே. சோ அது மாதிரி அதுக்கப்புறம் தேமாரி அவங்க அப்படியே வேறன்றதால
என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு காட்டதான போறேன். வின்சாய் ஜுட்சு. எப்படிங்க அவ்வளவு ஆசையா பேசிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். கோஜோ இல்ல ஷிகமாரு. ஷிகமோரு. சோ என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே வந்து ஒரு ஜீனியஸ் கேரக்டர். பட் இருந்தாலும் அவன் டைலாக்ஸ் ரொம்ப ட்ரௌசியா இருக்கும். லைக் நானும் பேசுறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு தான் ஆரம்பிப்பேனே. சோ அப்படி இருக்கும். அந்த மாதிரினா நான் ஒரு மேகமா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். காத்தடிக்கிற பக்கம் தானா போயிருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கை கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி. என் கேரக்டருக்கு வந்து இப்போ நருட்டோ மாதிரி ரொம்ப ஹையாவோ லோவாலாம் இருக்காது, ஒரே ஃபிளாட்டா இருக்கும். பட் ஆனா என்னோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி. சோ என்ன வந்து ஃபிளாட்டா பேசும்போது நானே ஓகே இதுவா அப்படிதான் பேச ஆரம்பிப்பேன். ஓகே சூப்பர் சூப்பர். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எதுவுமே உங்களோட ஓனா ஏதாவது ஓன் டயலாக் கூட யூஸ் என்னோட பேர் ககாஷி அட்டாகே. நான் ஒரு காப்பி நிஞ்சா. இவன் தான் நருட்டோ. நான் சொல்றதை தவிர வேற எல்லாமே செய்வான். ஆக்சுவலா உங்க எல்லாரும் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு, வாய்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. சரி நீங்க ஒரு டயலாக் பேசுங்களேன். இல்ல, நான் இப்ப அனிமேல பேசவே இல்லையே. திடீர்னு இருங்க, இருங்க. Okay, நான் Audition. ஒரே ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், பேசியிருக்கேன் நான். பேசிருக்கீங்க. Okay, பாத்துக்கோங்க, நானும் பேசியிருக்கேன், நானும் ரவுடி தான். உங்களுக்கே வந்து இதுல உங்க கேரக்டர் இல்லாம வேற கேரக்டர் கொடுத்திருந்தா நம்ம இன்னும் செம்மையா பண்ணிருக்கலாம். இல்ல உங்க கேரக்டர் தவிர உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இதுல என்ன இருக்கு நான் தானா? சொல்லுங்க. இல்ல எனக்கு சாக்குராவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ போக போக வந்துட்டு இப்ப ஷிப்புடன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி ஹினாட்டா கேரக்டர் பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப கியூட்டா வந்துட்டு ஒரு ஹினாட்டா கேரக்டர் ரொம்ப கியூட்டா இருக்கா. சோ பாக்கும்போது வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்காளே. ஏன்னா என் கேரக்டர் கத்திக்கிட்டே இருக்குது. உள்ள போய் உட்காந்து ஒரு 2 hours கத்திட்டு வெளில வர மாதிரியே இருக்குமா. சோ ஹினாட்டா பாக்கும்போது வந்து அப்படி இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு எனக்கு சாக்குராவே வந்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதனால அவ்வளவு ரெகக்னிஷன் கிடைக்கும் போது டெஃபினட்டா சாக்குரா தான். என்னோட 2 கேரக்டர்ஸுமே பாம் கேரக்டர்ஸ் தான். அதை விட்டு நான் ஏதாவது சொன்னேன்னா ஓகே. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கணும்னு விரும்புறேன். என்னதான் சாக்குராவே இல்ல வாட் எவர் இந்த அனிமேவே சொல்லி கொடுக்கறது ஒரு பாசிட்டிவிட்டியோ அண்ட் குட் வேர்ட்ஸ் வேல்யூஸ் தான். பட் அதுவே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சிலர் அப்படியே ஃபுல்லா நெகட்டிவா தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு நீ அனிமே பாக்குறன்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆமா அதுக்கு எதுக்கு அனிமே பாக்குறேன், நான் ஒரு அனிமே ஃபேன்னு சொல்றேன். அனிமே ஃபேன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வேல்யூஸ் இருக்கிறதும் அதுதானே. ஐயோ அது டாலரேட்டே பண்ற மாதிரி இருக்காது. கேட்டுக்கோங்க, உங்க நருட்டோ டீமுக்கு வந்து பிடிக்கல. சோ வந்து யாருக்குமே வன்மம் பிடிக்காது. ஆமா நெகட்டிவா யாரும் சொல்லாதீங்க. இல்ல அது யாருக்குமே பண்ணக்கூடாது. ஆமா, நான் கேட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் ஏன் நருட்டோ பாக்குறீங்க, நருட்டோ பாக்கும்போது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அண்ட் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் இவ்ளோ சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்ளோ சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்து அது டிஃபைம் பண்ணி ஒரு மாதிரி திட்டுறது அதெல்லாம் ஏன் பண்றீங்க? நல்லது கத்துக்கிறீங்க, இட்ஸ் ஆல் குட். பட் ஆனா எதுக்கு அது திட்டணும், இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்க ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆமா, ஏதாவது சேர்த்து எனக்கு கிட்ட போறாங்க. ஓ நீ இவ்ளோ சொல்றியா? இல்ல எனக்கு ஷிகமாரு தான். இப்போ நான் ஆக்சுவலா நெஜிக்கும் பேசுறேன். பட் ஆனா இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா நெஜிக்கும் பேசுறேன்னா நெஜியோட ஷிகமாருக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நெஜிக்கு டக்குன்னு பேசி முடிச்சிருவேன். ஷிகமாருக்குன்னா டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து நான் சேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்கேன் வேற இப்போ. சோ வந்து எனக்கு ஷிகா இல்ல என்னோட கேரக்டர் கொஞ்சம் என்னோட இன்புட் அதுல இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சமா. மத்தபடி எனக்கு ஷிகமாரு தான், மத்தபடி வேற வேண்டாம். ஓகே. ஆனா உங்களுக்கு எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸுமே பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நல்ல கேரக்டர் தான். இதுதான் சொல்லி ஸ்பெசிஃபிக்கா இல்ல. பேசணும் நீங்க ஆசைப்பட்ட கேரக்டர். இப்போ எனக்கு என்னோட கேரக்டர் விட்டு வேற எதனா கேரக்டர் கொடுத்திருந்தா அதுக்கும் பேசியிருக்க போறேன், அவ்வளவுதான். சோ எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நல்லா இருக்கும். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா. கண்டிப்பா நருட்டோ தான். எனக்கு அவனுக்கும் போட்டியே இருந்தது. நான் நருட்டோவா அவன் நருட்டோவான்ட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகே அவனே நருட்டோ விட்டு கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். ஆனா அதனால எனக்கு 3 கேரக்டர் கிடைச்சிருக்குல்ல. சோ 1 பெருசா 3 பெருசா 3 தான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. தலைவர் ஒரோச்சி மாறுன்னு வில்லனுக்கு பேசணும்னு நினைச்சாப்ல. அது ஒண்ணுத்துக்கு மட்டும் பேசலாம்னு பார்த்தேன், விடல. நீ 3 பேசுற போதும் அப்படி நிறுத்திட்டாங்க. போதுங்க. எவ்ளோ எனக்கு ஆப்வியஸ்லி நருட்டோ, ஒன் அண்ட் ஒன்லி நருட்டோ. எனக்கு வேற எந்த கேரக்டருக்குமே என்னுடைய அந்த ஒரு அவன் குடுக்குற அந்த எனர்ஜி எனக்கு வேற எந்த கேரக்டர்லயுமே இல்ல. சோ எனக்கு அது பேசிக்கலி இட்ஸ் மை ஃபோர்ட்டே அப்படிங்கிற மாதிரி. சோ
ஸோ அது எனக்கு செட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் சாம்பிள்ல இருந்தே சரி. இன்ஃபேக்ட் தமிழ்ல பேசி தமிழ்ல ஓகே ஆனதுக்கு அப்புறமா வந்து தெலுங்குலயும் இவரே கேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேனல்ல இருந்து இது வந்தது கமெண்ட்ஸ் அதுக்கு. தெலுங்குலயும் நீங்களே தான் பேசுறீங்க. ஆமா ஆமா நருட்டோக்கு மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அது தெலுங்குல. ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? லைக் தமிழும் நீங்களே பேசணும், தெலுங்கும் நீங்களே- ஆக்சுவலி ஈஸியா தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு கேரக்டருக்கு ஒரு லாங்குவேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு லாங்குவேஜும் யூ ஆர் கோயிங் டு ரெப்ளிகேட் த சேம் எக்ஸப்ட் தட் லாங்குவேஜ் வேற, அவ்வளவுதான். பட் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது அதுல. இதுல இப்போ நருட்டோ இந்த சீரீஸ்ல சில கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லயே முடிஞ்சிருக்கும், சிலது நடுவுல வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி இந்த கேரக்டர் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? ஏதாவது கேரக்டர் இருக்கா? இல்ல ஆக்சுவலி கிளாசிக்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவும் சங்கடமான விஷயங்கள் நடக்கல. Okay. இனிமே தான் ஷிப்புடன்ல தான் வந்து நிறைய தலைகள் வந்து டிக்கெட் வாங்குறது அதெல்லாம் இருக்கு. Okay. சோ இந்த கேள்வியை நம்ம அடுத்த இன்டர்வியூல வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க. பெயின் கேரக்டரோட வாய்ஸ் யாரோடது? ஓகே அவங்க சோ இருக்காங்க. பேசிக்கலி அவரும் வந்து எங்க கக்காஷி செஞ்சே மாதிரி தான். Okay. இவராச்சும் இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு. அவர் இன்ஸ்டா சோஷியல் மீடியா எதுலயுமே கிடையாது அவரு. Okay, சோ okay. ராகுல் அப்படிங்கிறவர் தான் வந்து பெயினுக்கு பேச போறாரு. Okay, okay. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் எதையும் இல்லாததால எங்களால வந்து அவரை காட்ட முடியல. காட்ட முடியல. Okay, ஒரு ஆமா. வாட்டி அவர் பேசும்போது தனியா எடுத்து காட்டிடுங்க. அது பண்ணிரலாம். இப்போ ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு ஹினாட்டா மாதிரி தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அகைன் நான் எதுவும் நினைக்க முடியாது. பொண்டாட்டி இருக்கு ஏற்கனவே. என் பொண்டாட்டி தான் எனக்கு இனாட்டா. ஓகே, இல்ல உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அதுதான் அவங்க அந்த சீரிஸ் கூட எவ்வளவு ஜெல்ல இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் Okay, பண்ணி தான் இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு அந்த அளவுக்கு மென்டலா சுத்துறாங்கன்னு சொன்னா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஆனா மெயினா ஆனா ஆனா இந்த கேள்விக்கு இனாட்டாத மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். சொல்லணும். சொல்லுங்க, எல்லாரும் நீங்க தான் வேணும்ன்றாங்க. என்ன பண்றது? நான் தான் வேணும். ஹினாட்டா தான் வேணும்ன்றாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹினாட்டா அதான் சாஃப்டா வேணும் பொண்ணுங்க அப்படின்னா ஹினாட்டா ஃபேன்ஸ் இருக்காங்க. Okay. இல்ல எனக்கு ரகடா வேணும்னா தெமரி இருக்கு. எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. ஆமா. எல்லாமே ஓகே. சாஃப்டா மட்டும் இல்ல, அவங்க வந்து உருகுவாங்க நருட்டோவுக்கு. சோ அதுதான் வேணும்னு கேக்குறாங்க பசங்க. மெயின் அதுதான். Okay. சோ சாக்குராவை ஏன் பிடிக்காதுன்னா நருட்டோவை வெறுக்கிறவ, அதனால சாக்குராவை பிடிக்காது. நீ எப்படி என் தலைய வந்து வெறுக்கலாம்? அது ஓகே தட் இஸ் தி பேக் ஸ்டோரி. ஓகே. இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி, ஓகேவா? அவங்க கேரக்டர்ல இருந்து இந்த அலைப்பாயுதே அந்த ப்ரொபோசல் டயலாக் தெரியுமா? உன்னை பிடிக்கும் நினைக்கல, நீ அழகா இருக்கான்னு நினைக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் வந்துருமான்னு பயமா இருக்கு, பிடிச்சா கட்டிக்கோ, இல்லைன்னா நான் மரத்து கீழே உட்காந்துக்கிறேன். என்னடா ஒலரிக்கிட்டு இருக்க? ஹினாட்டா வாய்ஸ்ல கொஞ்சம் எங்க பாய்ஸ்க்காக. நருட்டோ வரப்போறான். நான் அவன்கிட்ட என்ன சொல்லட்டும்? ஐ லவ் யூ நருட்டோ. ஐயோ வேணாம், அவன் ஓடி போயிட போறான். நருட்டோ நான் உன்னை அவ்வளவுதான். தொடரும். சூப்பர். என் டைலாக் கேட்டாலே எனக்கு தெரியாது. சும்மா ஏதாவது சீரியஸா எனக்கு ரியல் லைஃப்லயுமே ரொமான்டிக் வராது. சரி ரகடா ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல நீங்க? ரகடமும் வராது. நான் ரொம்ப சாஃப்ட் தான் நான். வராதுன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க? இல்ல அது வேற இது வேற. நீங்க யாராவது உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிருக்க ஒரே ஒரு விஷயம் நருட்டோ ஷிப்புடனோட அப்டேட். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் கோரஸா சொல்லிடுவோமா? 1 2 3 Coming soon. இத தவிர நாங்க வேற எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. நீங்க சோனியை பேஜ ஃபாலோ பண்ணுங்க, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அடிச்சு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. சத்தியமா தெரியாது. நருட்டோவோட ஒரு பெரிய ஃபேன் வந்து நமக்கு கால் பண்ணிருக்காங்க, இவங்க கிட்ட பேசணும்னு. யார்கிட்ட பேசுறாங்கன்னு பாப்போம். எல்லாரும் இருக்காங்க. ஹலோ, கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க. யார்கிட்ட பேசுறேன்? ஹலோ ஹலோ ப்ரோ, நான் ஆங்கர் பேசுறேன். ப்ரோ நான் இருங்க நான் எந்த கேரக்டரும் பேசுறேன், ஆங்கர் பேசுறேன்.
நீங்க ஓகே மேடம் எனக்கு வந்து இன்னொரு வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க வாய்ஸ் கிடைக்குமா? ஹினாட்டா. மத்தவங்க வேற யாராவது அதுக்கப்புறம் எதுக்கு போன் கட் பண்ணிட்டு போறாரு. ஹினாட்டா கிட்ட குடுக்குறேன், பேசுங்க. ப்ரோ உங்க நேம் என்ன? சேவ் பண்ணிருக்காங்க மேலே. சஞ்சயா சஞ்சய். சிபி சிபி. ஹாய் சஞ்சய். சிபி சிபி சிபியா? என்ன சிரிக்கிறாரு? பேர் தப்பா சொல்லிட்டோம் போல இருக்கு. ஓ உங்களுக்காக. ஹலோ. ஹாய் சிபி. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? வாய்ஸ் வேற மாதிரி இருக்கே. ஆமா நானும் மாதிரி பேசுமா? ஹாய் சிபி. எப்படி இருக்கீங்க? ஹினாட்டா. Thank you very much for your love bro. என்ன ப்ரோ சொல்லிட்டீங்க? கட் பண்ணிடுவாரு. ஹலோ மேம், உங்க வாய்ஸ்க்கு நான் செம்ம பெரிய ஃபேன் நானு. சொல்லிட்டோம். Thank you very much. Thank you very much. பண்றேன் நானு. Thank you. எல்லாரோட எஃபர்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கும். பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. Thank you very much சிபி. மேம் அந்த ட்ரெயின் ஃபைட் கோர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டபுள் ஏத்துறீங்கன்ட்டு. ஓகே வரும் ஓகே. கூடிய சீக்கிரம் வரும். தேங்க் யூ மேம். மேம் ஹினாட்டா மேம் கொடுத்துட்டாங்க. வேற யார்கிட்டயாவது பேச விரும்புறீங்களா? ஆங்கர் மேம் பேசிட்டு இருக்காங்க. ஹினாட்டாவே போதுமா? ஓகேங்க, இத மட்டும் கட் பண்ணிடுவோம். முடித்து கொள்ளலாம். ஆனா இத மாதிரி ஒரு பெண் ஃபாலோவர் கூட நருட்டோ கிட்ட பேசணுமோ ஷிகமாரு கிட்ட பேசணுமோ இது வரைக்கும் கேட்டது கேட்டதே கிடையாது. இல்லல. ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சு உங்க கூட. உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா போச்சு. ரொம்ப ஜாலியா போச்சு. ஜாலியா போச்சு. Definitely. ஆனா கமெண்ட்ஸ்ல என்ன வருதுன்னு நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்குள்ள நம்ம பேசிக்கிறது வேற. கண்டிப்பா. ஆமா. ஓகே, ஃபைனலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க ஃபேன்ஸ்க்கு? ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் அதான் எப்போ ரிலீஸ்னு கேட்காதீங்க, எங்களுக்கே தெரியாது. ஆனா எப்போ ரிலீஸ் ஆனாலும் அபிஷியலா சோனி சேனல்ல மட்டும் பாருங்க. ஏன்னா பைரசி சினிமாஸ்க்கு மட்டும் கிடையாது, டிவி ஷோஸுக்கும் தேர் இஸ் சோ மச் ஆஃப் பைரசி. இந்த குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ், டாரன்ஸ் எல்லாத்துலயுமே டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்க. சேனலுக்கு ஆக்சஸே இல்ல அப்படின்னா தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் இருந்தும் கூட எல்லாருமே இதுல டவுன்லோட் பண்ணி, ஏன்னா டவுன்லோட் பண்ணி ஆட் இல்லாம ஒரேடியா பாத்துரலாம், மொத்தமா ஒரு 4 எபிசோட் அட் டைம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அனிமேவை சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி சேனல்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் டெஃபினட்டா அவங்க சப்போர்ட்டை நிப்பாட்டிடுவாங்க, குறைக்கிறது கூட கிடையாது. அவங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பண்றதே வியூவர்ஷிப்காகவும் அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணுங்கிறதுக்காகவும் மட்டும்தான். அது இல்லாத பட்சத்துல நீங்க போய் பைரசி தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் டெலிகிராம்ல தான் பாப்பேன் அப்படி ஏன்டே டெலிகிராம் லிங்க் கேட்பாங்க. இதுதான் ஹைலைட். ஆமா, சென்ட் லிங்க் தான் இருக்கும். சோ இது அறியாம பண்றாங்களா இல்ல வேணும்னு பண்றாங்களான்னு தெரியாது. சில பேர் கண்டிப்பா இந்த நம்ம அபிஷியலா பாருன்னு சொல்லும் போதுதான் டெலிகிராம் லிங்கே நம்மகிட்ட கேட்பாங்க. சோ பைரசி அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சோனி மட்டும் கிடையாது, அனிமேக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம்ஸ் கிரன்ச்சி ரோல் இருக்கிறதுலே லோவஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் அவங்களது சம் 80 to 100 rupees per month, அவ்வளவுதான். ஸோ அவங்க ரீஜனல் கண்டென்ட் இவ்வளவு கொண்டு வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த கம்யூனிட்டி இன்னும் வளரும். ஏன்னா அனிமே கம்யூனிட்டினா என்னன்னே தெரியாத எங்களுக்கு அந்த கம்யூனிட்டி இவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒரு 1.5 year ஸ்பேஸ்ல நாங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அவங்க எல்லாரையுமே பார்த்துதான் இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, கொண்டு ஓகே தமிழ்ல இருக்காங்க இவ்வளவு பேர் அப்படின்னு. பட் அஃபிஷியலா யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ எதுலயுமே எந்த ஒரு கண்டென்ட்டா இருந்தாலும் பைரசியை சப்போர்ட் பண்ணாம அவங்களுடைய அஃபிஷியல் சேனல்ல பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரும், நிறைய ரீச் இருக்கும். இதுதான் மெயின். நருட்டோ ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அனிமி இது வேணும்னா நீங்க சோனியே இது நருட்டோ சோனியேல இருக்கு. பட் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி அபவுட் நருட்டோ, வாட் எவர் த ப்ராஜெக்ட் இஸ், அதை நீங்க அஃபிஷியலா அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் மோர் சான்ஸ் டு க்ரோ. அனிமே கம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்னும் வளரும். நருட்டோ சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா கேட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இல்ல நிறைய பேர் பாவம் அவங்களுக்கு இந்த சோனியேங்கிற சேனல் எந்த நம்பர்ல வருதுன்னு கூட தெரியாதவங்க இருக்காங்க.
சோனியே கூட பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சேனல் வந்து 2.36 தான், ருபீஸ் 2.36 தான் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்டே. ஓகே ஓகே சோ நத்திங், அதுல அது ஒண்ணுமே ஆக போறதுல அந்த 2 ரூபா அப்படிங்கிற விஷயம். ஓகே சோ அவங்க கேபிள் ஆபரேட்டர் காண்டாக்ட் பண்ணி எந்த நம்பர்ல வருதுன்னு தெரிஞ்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரீஜனல் டப்ஸும் நீங்க அவங்களுடைய சேனல்லயே பார்க்கலாம். இருக்கீங்களா? எல்லாரும் அதுல போய் பாத்துருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ shout நம்ம out. ஃபிலிம் ஸ்பெக்ட்ரம்க்கு வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி Okay. லைக், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு Film Spectrum. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. Bye. கார்ட்டூன் பேசுற மாதிரியே ஃபீல் பண்றேன்.